ஹாய். ஹாய். 3 விஷயம் வந்துட்டு இருக்கு. 3 விஷயம் கொடூரமா இருக்கு. இந்த செலிப்ரேஷன் வீக்ல இப்படிலாம் நடக்குமா? அப்படின்றத வந்து கனவுல தான் யோசிக்கணும் போல இருக்கு. தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிபி மலையாளத்த வந்து இவங்க கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போயிருக்கு. அந்த ஸ்கெட்ச் இவ்ளோ கேவலமா போகுமா? அப்படின்றது ரொம்ப தெரியல. ரொம்ப ரொம்ப எல்லாமே மனசு கஷ்டமா இருக்கு. கேட்கறது எல்லாமே நம்மளுக்கு. ஆமா. ஆனா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அப்படிதான் இருக்குது எல்லாமே. இங்க சாண்ட்ராவ வந்து வின்னர் ஆக்கணுன்றதுக்காக ஒரு கேவலமான ப்ளே போயிருக்கு. 2வது கானா வினோத் 18 லேக்ஸ் கேஷ் எடுத்துட்டாருன்னு வேற போயிட்டு இருக்கு. சத்தியமா இது நம்ப முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இவங்ககிட்ட வந்து நீங்க தான் வின்னர்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க போத்தன்லாம் வந்தவரு டேரிங்காவே சொல்லிட்டாங்க எல்லாருமே. போத்தன்லாம் சொல்லிட்டாரு. கிளாப்ஸ் வருது. எல்லா இடத்துல இருந்தும் எல்லாருமே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அத ஆனா மீறியும் அவருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துட்டே தானே அது இருக்கும். ஏன் அப்படின்னா சாண்ட்ராக்கு இங்க கொடுக்குற அட்டென்ஷன். விஜய் சேதுபதியே ரொம்ப மோசமா பயாஸா தான் ஆமா. இருக்காரு. அவரு அவர் ஆல்ரெடி இப்ப கூட உள்ள வந்தப்ப சொல்லிட்டாரு, நல்லா இருக்கீங்களா? உங்களோடதெல்லாம் சூப்பர். நீங்க பண்றதெல்லாம் சூப்பர். ஏங்க சினிமால இவ்வளவு நேரம் விட்டு வச்சிருந்தீங்க, நடிக்க வைக்க வச்சிருக்கலாம். இல்லங்க கம்ருதீன் பார்வதி போனதே அவரோட மைண்ட்ல இருந்து பார்வதி இல்ல கம்ருதீன் போனதே அவர் மைண்ட்ல இருந்து அவரால எடுத்துக்கவே முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கானா வினோத்துக்கு வந்து அது ஹிட் ஆகி மேபி சாண்ட்ராவை வந்து வின்னர் ஆக்கிடுவாங்க. அப்ப எனக்கு இந்த காசு கிடைக்காது. ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்டா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் கடைசி பணப்பெட்டியா இருந்திருக்கும். இது வரைக்கும் யாரு இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இது இவங்க எடுக்கும்போது கூட 16 லேக்ஸ் தான். பூர்ணிமா எடுத்தப்போ கூட 16 லேக்ஸ் தான். அதுக்கு மேல வந்து இதாகல. இது யார் எடுத்திருந்தாலும் டிசர்வ், அதாவது நல்ல அமௌண்ட், பயங்கரமான அமௌண்ட். ஒரு வின்னரை வந்துட்டு 50 லட்சம் வரப்போற ஆளு 50 லட்சம் வந்திருக்கும். அவருக்கு ஒரு அவர் நினைச்ச மாதிரி ஒரு கார் வந்திருக்கும். அவர் நினைச்ச மாதிரி ஒரு வீடு வந்திருக்கும். அந்த பைக் எலக்ட்ரிக் வீடு தான் ஏதோ சொன்னாரு, வீடு வாங்க போறேன்னு. அவர் அந்த அமௌண்ட் வச்சு வாங்க போறேன்னு சொன்னாரு. அது ஓகே. பட் இது மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு இவ்வளவு நாள் போட்ட உழைப்ப வந்து அசால்ட்டா ஒரு நிமிஷத்துல கலைச்சிட்டு இதுக்கு யாரு பேக்ல காரணம் எதுவான இது ஃபுல் ஆன் ஃபுல் சாண்ட்ராவுக்கு தான் வந்து போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்க மலையாள பிக் பாஸ்லயும் வந்து செலிப்ரேஷன் வீக் அப்போ வெளியில இருந்து கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் பிஆர்னு சொல்லி அட்டாக் பண்ணி அனுமோல அழ வச்சு அவங்க வந்து வின்னர் பார்க்க வச்சாங்க. இங்க பிஆர் இல்ல, இவங்க பண்ண காரியங்களே பயங்கரமா இருக்குன்றதுனால இவங்க சொன்னதை சொல்லியே இங்க பயங்கரமா இதாயிட்டு இருக்கு. இன்னொரு 3வது விஷயம், முக்காவாசி திவ்யாவுக்கு சாண்ட்ரா இவங்கள பத்தி என்ன பேசியிருக்காங்கன்றது தெரிய வந்துருச்சு. அதுவும் வந்து வியானா அண்ட் ரம்யாவால நல்ல அவுட்லைன் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் இன்னும் எக்ஸாக்ட்டா அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தனா பொசசிவ்னாங்க. இத வியானா சொல்லிட்டாங்க. அந்த பாத்ரூம்ல போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் நாங்க இருந்தப்போ நான் சொல்லல இன்னைக்கு இத பத்தி தான் அது பேசிட்டாங்க. பொசசிவ் அப்படினாங்க. ரம்யா வந்து இவங்க உன்னை பத்தி சொன்னதெல்லாம் நீ வெளியில வந்து கேட்டனா நீ உடைஞ்சு போயிடுவ, உனக்கு அழுகழுகியா வரும், இப்படிலாம் சொன்னதெல்லாம் வச்சு அவங்க செம்மையா வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க இப்படிலாம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கேவலமான புத்தியை தான் காட்டணும். சோ அவங்களுக்கு அவங்க மனசுல அழுக்கு இருந்து நீ வந்து பண்றனா அது என்ன ஓ மனசுல இருக்க குப்பைக்கெல்லாம் நாங்க உட்காந்து நான் என்னத்துக்கு உட்காந்து இது பண்ணோம்? நீ உன் புருஷன் பசங்களை வச்சு கேம் ஆடு, என்ன வச்சு இதுக்கு கேம் ஆடுறேன்னாங்க. அதுக்குதான் வியானா சொன்னாங்க அவங்க அங்கேயும் வச்சுதானே விளையாடுறாங்க. சத்தியம் 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 சத்தியம். இல்ல இன்னொன்னு சாண்ட்ரா மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் கேவலத்தின் உச்சம்டாங்க. பாப்பாஸ் 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 பாப்பாஸ். இன்னொன்னு அதாவது அம்மா அப்பா செய்யற இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இது வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்கு. அந்த 2 குழந்தைங்க வரக்கூடாது. இல்ல நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவ்வளோ அதுங்களுக்கு இல்ல வேணாம், ஏதோ ஒண்ணு விடுங்க. இல்ல அதுங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா இவ்வளவு தூரம் பச்சையா நடிக்கிறா பாரு. இல்ல பொம்பளை இவங்க உட்கார்ந்து இங்க திவ்யா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்ளோ கேமரா இருக்கு, இத்தனை கேமரா நான் மைக்க மறைச்சிட்டு பேசினேனா இல்ல மைக்கு கீழே போட்டு பேசினேனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு கானா இவங்க ஆனா கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும் திவ்யா. ஏன்னா இந்த விஷயத்த வந்து எனக்கு இங்க க்ளோஷர் கிடைக்கணும்னு தோணுச்சு. அது ஓரளவுக்கு ஓகே. ஆனா நீங்க சாண்ட்ராட்ட போய் பேசுனீங்கன்னா இது எல்லா விஷயத்தையும் மாத்தி இவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிடுவாங்களோன்னு எனக்கு நானே பார்த்தேன். நீங்க 2 பேரும் இருந்ததுன்னு கூட சொல்லுவா. அவங்க வாயை திறந்தா பொய் பொய் பொய். வியானாவும் ரம்யாவும் இந்த நேரத்துல வந்து இதை சொல்லாம கொஞ்சம் லேட்டரான்னு இதை சொல்லிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இதை அவங்க சொல்லுவாங்க. இந்த நேரம் கூட சொல்லணும்னா அப்புறம் என்ன இருக்கு, சொல்லிதான் ஆகணும். இல்ல இவங்களால மனசுல வச்சுக்க முடியாது, போய் வெடிச்சிருமோன்னு எனக்கு இதா இருக்கு. எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதான். பாப்போம். திவ்யா இதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா சாண்ட்ரான்றவங்க சும்மா கிடையாது. சேனல் சப்போர்ட்ல இருந்து இவர் விஜேஎஸ் கோட்டால இருந்து எல்லா சப்போர்ட்டும் இருக்கு அந்த ஒருத்தவங்களுக்கு. கண்டிப்பா இவங்க இதெல்லாம் பேசினாங்கன்னா இவங்களே எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி அனுப்புவாங்க. நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லைன்றது இவங்களால ட்விஸ்ட் கூட பண்ண முடியும். அன்னைக்கு ரம்யாவும் வியானாவும் வந்து இவங்களுக்காக பேசுவாங்களான்னு தெரியாது.
அண்ட் இன்னொன்னு கானா வினோத் போறதுன்றது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும்னே தெரியல. ஜாக்லின் வந்து அந்த 8 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கு ஓடி போயிட்டு அந்த டோர் க்ளோஸ் அது வேற வழி இல்லாம வந்து இவங்க புஷ் பண்ணாங்க. இத வந்து யாரும் புஷ் பண்ணல. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு. பட் ஜாக்லினோட கதை அப்படி கிடையாது. நோ சாய்ஸ். நீ போயே ஆகணும், நீ மட்டும் தான் போகணும், அவ்வளவு கில்ட் இல்ல. அது கில்ட் ட்ரிப் பண்ண மாதிரி இவருக்கு ஏதாவது கில்ட் ட்ரிப் நடந்ததோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. அதுக்கெல்லாம் வசர்ற ஆள் அவர் கிடையாது. ஆனா மெயினா சாண்ட்ராவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கு, சேனல் சப்போர்ட். ஏன் வந்து வினோத் விக்ரமும் சபரியும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் மட்டும் தெரியாதா இவங்க ஃப்ராடுன்னு? எனக்கு நிஜமாவே சாண்ட்ராவை வந்து வின் பண்ண வச்சு இந்த சீசனையே வந்து ஒரு கேவலமான சீசன். விஜய் சேதுபதிக்கு ஒரு எண்டு கார்டே போடலாம். ஆமா, இத நீங்க வின் பண்ண வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல பண்ணீங்கன்னா என்னமா, எனக்கு அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் நானும். அவங்க பண்ணாதான் இந்த சீசன் கேவலம்ன்ற ஒரு பிராண்ட் வரும். எப்படின்னா இந்த சீசன் கேவலம் தான், கேவலத்தின் உச்சம் தான் இது. இல்லமா, இப்ப இந்த நேரத்துல போய் இவங்க வேற யாராவது ஒருத்தர் வின்னரா போட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு இதை சொல்லி, நல்லதை சொல்லி, பொல்லாததை சொல்லி அவங்க வந்து சூப்பர்னு சொல்லிடுவாங்க. அதோட சூப்பர் அரோரா ஆனாங்கன்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களா இருக்காங்க. சகிச்சுக்க முடியல. ஓகே, என்னவோ ஏதோ அது போட்டோம். எனக்கு வந்து இன்னைக்கு காலையில இருந்து இவங்க திவ்யாவும் கானா வினோத் அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு, ஆக்சுவலா கானா வினோத் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சண்டை வந்து போய்கிட்டே இருந்தது. எனக்கு ஏன் அவர் இன்னைக்கு பூரா சட்டை இல்லாம கடந்தாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பூரா இல்ல, நடுவுல எல்லாம் போட்டு தான் இருந்தாரு. குளிக்கிறதுக்காக உள்ள ஃபர்ஸ்ட் அது அவுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஸ்விம்மிங் பூல் உள்ள படுத்துக்கிட்டாரு. அவர் ஸ்விம்மிங் பூல பார்த்த உடனே எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னாரு. அதுல வேற யாரும் சோறு போட மாட்டேங்க, எனக்கு சாப்பிட்டு போய் நான் ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்து சொல்றேன்ல அப்படின்னு உயிரை வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பூரா அவரது வந்து இதை பண்ணி இதுலயே வந்து இவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. பேண்ட் இறங்குதுன்னு சொல்லிட்டு 2 பேர் சைட்ல இருந்தும் பீப் வச்சு முடியல. ஏன் இதை பண்ணி தொலைறாங்கன்றதே தெரியல. அதுக்கப்புறமா வந்து திவ்யா இவங்க கிட்டயும் தனியா போய் பேசினாங்க, கானா வினோத் கிட்டயும். அப்புறமா வந்து வாட்டர்மெலன் தனியா பேசினாங்க. கானா வினோத் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சரி அதுகிட்ட பேசக்கூடாதுன்ற விட்டுறலாம் பரவாயில்லன்னாங்க. வாட்டர்மெலன் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க திவ்யா, அவன் நான் எப்ப திவ்யா பேசுறது? நீங்க போய் வீட்டுல போய் பேசுங்க. ஆமாங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி எடிட்ல வந்து எந்தெல்லாம் வந்து எடிட்ஸ் எல்லாம் வந்ததோ, எஃப்ஜேவும் இவரும் மார்ச்சின்னு இருக்கிறது, அவரும் கானா வினோத்தும் இவரும் முறைச்சிட்டு இருந்தது, இதெல்லாம் எடிட்ஸா வந்தது இல்லையா? அந்த எடிட்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணிருந்தாரு அவரு. அந்த தீபாவளி அப்போ இவங்க வந்து படுத்துட்டு இருந்தது, அந்த இது சோப்பெல்லாம் போட்டுட்டு இப்பெல்லாம் வச்சுட்டு அவர் பண்ணதெல்லாம் எடிட் ஆனதெல்லாம் திருப்பி உட்காந்து ரீக்ரியேட் பண்ணின்னு கிடக்குறாரு. கன்றாவியா இருக்கு. அது மாத்த முடியாது. அந்த ஜென்மத்தை பிக்சர் ஆஃப் த டேன்னு அதை எடுத்து போட்டாங்க பாருங்க, அங்க நிக்கிறாங்க. இவங்களோட ரசனை இதுல இருந்தே தெரியல என்ன நடக்குது. அப்புறம் இன்னைக்கு காலையில இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கிற வரைக்கும் தான் திவ்யா உருப்படியா இருந்தாங்க. அப்புறம் லூசு மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு பூரா. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ட்ரெஸ். வியானா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அது அவங்களுக்கே நல்லா இல்ல, அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டாங்க. இவங்களுக்கு என்ன கேடுகாலம் அந்த ட்ரெஸ்ஸை போடணும்? இவங்க கிட்ட வேற ட்ரெஸ்ஸே இல்லையா? அவ்வளோ அசிங்கமா இருந்தது அந்த ட்ரெஸ். அவங்களுக்கு அவங்க மாடர்னா நிறைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வந்து எவ்வளவு அது ஃபிளாட்டர் பண்ணுமோ அவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இல்ல. ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தா கூட அது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இவங்க மாடர்னா வெரி மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் கூட போட்டுருக்காங்க, லைக் பாடி ஹக்கிங்கா. ஆனா அந்த பாடி ஹக்கிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். இது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இது இருக்கும்போது அது உங்க ஸ்ட்ரக்சருக்கும் நல்லா இல்ல, உங்களுக்கும் நல்லா இல்ல. அந்த மாதிரி நம்ம இவங்க இருக்காங்கல்ல அப்சரா, அவங்க போட்டாங்க அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்கும். இது நல்லா இல்ல. இவங்க இத பண்ணாங்களா, இதோட விட்டாங்களா. அடுத்து வந்து கேமி உள்ள வந்தாங்க. கேமி வந்து உள்ள வராங்க அப்படின்றப்ப சாண்ட்ரா ரொம்ப நேரமா ஆளை காணும். கண்டிப்பா அவங்க தானே வந்து உள்ள உட்கார வச்சிருப்பாங்கன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு மரமண்டையில மட்டும் ஏறவே இல்லை. ஒண்ணுமே புரியல பாஸ். எவ்வளவு நேரம் தெரியுமா? இதுல ரொம்ப கம்மியா காமிச்சாங்க 1 ஹவர்ல. நீங்க பாருங்க, அரை மணி நேரமா பாஸ் பாஸ் நம்ம கூட்டு கலவாணி தானே சொன்னீங்க பாஸ், கதவு தோறுங்க பாஸ், கதவு தோறுங்க, ஸ்டோரூம் கதவு தரங்க. அப்புறமா வினோத் வந்துட்டோன்னா அதான் உள்ள கூட்டு போய் உட்கார வச்சாச்சு. அப்புறமா வந்து கம்முன்னு இருக்கலாம். ஐயோ எது கத்துனாங்க அது சொல்றதுக்காக நான் சொல்றேன். எல்லாம் சாதாரணமா தான் நாங்க பேசிக்கிட்டு இங்க கெமிய உள்ள கொண்டு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு இவங்க கிட்ட என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்போ வந்தாங்க? யாரு வந்தது? யாரு யாரு? எனக்கு செம்ம எரிச்சலா இருந்தது அவங்க பண்ணிட்டு இருந்தது. இது வந்து டாஸ்க் 1. அதுக்கப்புறமா சரி இவங்க போய் ஆப்பிள் எடுத்து போய் கொடுத்தாங்க. நான் கெமிக்கு எனக்கு வந்து அந்த பொண்ணு 4 மணி நேரம் அதுல ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல உட்காந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இவங்க வந்து காமிச்சு இவங்கள மறைஞ்சு போக சொன்னா திவ்யா நல்லா எழுந்து நின்னு போறாங்க.
அப்புறமா இவங்களை கூட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு நல்ல வேலை சபரி இவங்க எல்லாம் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி முடியல. சபரி வந்து பையன் தூக்கி போடுறதும் இங்க வந்து அடிக்கிறதும் முடியல. அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் 1 வந்து நடக்கும் போதே இவங்க வந்து ஒரு டூர் வேற போட்டாங்க. நான் தெளிவா வந்து போன வீடியோல நாங்க பேசியிருந்தோம். ரம்யா வந்து பொழிச்சு பயங்கரமான வந்து கேள்விகள். அந்த அது வந்துட்டு அவங்க பாம்புனா அப்ப நான் என்ன அனகோண்டாவா அது. ஆனா அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பேசினதெல்லாம் வந்து போடவே இல்லை வண்ணவர்ல. வெறும் அந்த இடத்துல நடந்த கான்வர்சேஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுதானங்க நீங்க ப்ரோமோவா வச்சீங்க. அப்ப நீங்க அதை பெருசாக்கி போடணும் இல்லங்க. இவங்க 2 பேரும் வெளியில பேசினாங்க. போட்டாங்க பாத்தேன் நான் கூட. அத போடல அந்த வண்ணவர்ல. வண்ணவர்ல போடல. அத வந்து பெருசாக்கி நீங்க பண்ணிருக்கணும். நீங்க அதை பண்ணல. அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைனா இது நடந்துட்டதுக்கு அப்புறமா அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் நீங்க விட்டுட்டீங்க. பட் நாங்க போன வீடியோல இதை டீடைலா பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதுல வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸை வச்சு ஆனா என்ன ஒண்ணுனா சாண்ட்ரா இதை சொல்லல, பார்வதி தான் இதை சொன்னாங்க, பாம்புன்னு சொன்னாங்க, அவங்க தான் வந்து பாய்சன் சொன்னாங்க, இவங்க பாய்சன் ஏதோ போயிட்டு தெரியுமே தானே சொல்றாங்க. இவங்க பாம்புன்னு சொன்னா நீ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கற, பாம்புன்னு சொல்ற. ஆமா எனக்கு தெரியுமே என்ன அர்த்தம். யூ ஆர் ஆல்சோ அக்செப்டிங். நீங்க அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணா உட்கார்ந்தாங்க. மறுநாள் உட்கார்ந்துட்டு நீ அழுத. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன தோணுதுன்னா அப்புறம் எதுக்கு அப்படி கட்டி பிடிச்சு அழணும்? நான் உட்காந்து உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு உனக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. தப்பே இல்ல. அந்த வீட்டுல எல்லாம் பணிவிட செஞ்சாச்சு சாண்ட்ராக்கு. ஆமா. இன்னும் விஜேஎஸ் வந்து என்ன சோறு ஊட்டி விடுவாமா? திவ்யா வந்து அத்தனை வாட்டி சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு பிரசன்ட் போனப்ப கேட்டப்போலாம் நீங்க எகிரி விழுந்துட்டு இதே ரம்யா என்ன ரம்யா இது அப்படின்னு ரம்யாட்ட தான் நீங்க போனீங்க. சோ நீங்க பேசுறது எல்லாத்தையும் ஒத்துக்கலாம் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வருவோம். அந்த பொண்ணுக்கு பாவம் வந்து இது சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக இவங்க அடுத்து 2 லட்சம் வேணும்னா வந்து 1 லட்சமோ 2 லட்சம் 1 லட்சம் நினைக்கிறேன். ஆனா 8 லட்சம் ரூபாய் வந்தது கடைசியில. 2 லட்சம் ரூபாய் இருந்தது முதல்ல 1, அப்புறம் செகண்ட் டாஸ்க் 2 போடுது. அதான். சோ அதனால வந்து இவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம வந்து இந்த ரெண்டாவது டாஸ்க் கொடுத்துட்டு போறதுக்கு இல்லாத அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு இது பிரியாணி இதை எடுத்துட்டு கொடுத்துட்டு பிரியாணி, முட்டை, 65 அப்புறமா என்னமோ ஈரல் தொக்காம், அதுக்கப்புறம் என்னமோ ஹார்லிக்ஸ் முட்டாயாம் ஏதோ கொடுத்துட்டு இதை நீங்க 4 பேர் சாப்பிடணும். அதுல ஒருத்தர் வந்து கெமி, அப்புறம் உங்க 3 பேர்ல ஃபைனலிஸ்ட் 6 பேர்ல இருந்து 3 பேர் அதை சாப்பிடணும்னாங்க. எனக்கு இங்கேயும் திவ்யா ரொம்ப கடுப்பேத்துறாங்க. அங்க போய் கெமிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த டைமுக்குள்ள சாப்பிடணும். இவங்க வெளியில போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு சபரி வந்து என்னை பத்தி சொல்லுங்க, என் கண்ணை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க எல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ இங்க காடா லிட்டரலா வந்து வாயில போட்டு அமுக்குறாரு. அங்கிருந்து பிக் பாஸ் வேற வந்துட்டு தண்ணி குடிங்க அடைச்சுக்க போகுது. திவ்யால ஆமா பாஸ் அடைச்சுக்க போகுது அப்படின்னு எனக்கு எரிச்சலா இருந்தது. அவ்வளோ சின்ன பைட். ஏங்க சொல்றேன் அங்க வந்து விக்ரம உள்ள விட்டுருந்தா அவர் சாப்பிட்டு பாருல. நீங்க எதுக்கு போனீங்க? அரோராவும் அவ்வளவு பிரியாணி அலையிற கேஸ் தான். அவங்க சாப்பிடவே இல்ல. அவர் ஒருத்தர் தான் கப்பு நடிச்சாரு. கெமி சூப்பரா 2 வாட்டி வச்சு பிரியாணினா உயிரை விடுவாங்க. சூப்பரா அவங்களும் சாப்பிட்டாங்க, இவங்க சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்துச்சு. 4 மணி நேரம் அந்த பொண்ணு உள்ள உட்கார வச்சு தனி ஸ்பெஷலா இல்ல இவங்களுக்கு இங்க வந்து பேசும்போது கூட இங்க வந்து அவர் பேசுறாரு. அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக்கி பேசுறாரு. அதுக்கு வந்து அப்படின்னாங்க. அப்பதா கம்முனுங்க. இது சீக்ரெட் டாஸ்க். கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருங்க போலது. ஐயோ இது அடுத்து. அப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த இதுக்கு போய் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பிக் பாஸ் ரூம்லயே கடாசிட்டு அங்க உட்கார்ந்து ஃபுல்லா ஸ்ப்ரே அடிச்சு பிரியாணி ஸ்மெல் தெரியக்கூடாதுன்னு ஐயோ பண்ணி பாவம் உள்ள உட்கார வச்சு அங்கேயே தின்ன வச்சு கடைசியில எத்தனை நாள் அந்த பின்னாடி இருந்த கப்பு இருந்தோ பெருக்குனாங்களா இல்லையானே தெரியல. சொல்லிட்டாங்க அவங்கள அந்த ட்ரெஸ்ல அன்கம்ஃபர்டபுளா மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல அது அவங்களே சொன்னாங்க. உட்கார்ந்தாங்க படுத்துக்கிட்டாங்க. கொடூரம். அவங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்தோடனே ஏதோ சொல்லியிருந்தாங்க, உங்கள வர்ற காசுல 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்கடா, யார் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க டிசர்விங்க பாவங்க. ஆனா அதை கானா வினோத் எடுத்துட்டு போவாருன்னு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை தான் பிளான் பண்ணேன். விக்ரம் கூட நான் நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாருமே எப்படி விட்டீங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம்? நாளைக்கு அதே பார்த்தா தெரியும். பெரிய ட்ராஜடியா இருக்கும் போல இருக்கு. நாளைக்கு வேற நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம். ஆமா நாங்க வந்து வீடியோஸ் கூட போட முடியாதுங்க. எனக்கு மீட்டிங் இருக்கு. சோ எனக்கு அங்க இருந்து ஒண்ணுத்தையும் பார்க்க முடியாது. அங்க ஜாம் வச்சிருப்பாங்க. ஆமா அங்க இருந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா தான் நாங்க ஏதாவது வீடியோ போடுற மாதிரி இருக்கும். பட் பாத்துக்கலாம் என்ன பண்ண முடியும். ஓகே அதுக்கப்புறம் நல்ல ஏதாவது ஒரு அன்னைக்குதான் பயங்கரமா நடக்கும். ஆமா என்ன பண்ணி தொலைறது. ஓகே இதுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் உட்காந்து பேசி கெமி ரொம்ப வந்து மோட்டிவேட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இந்த LBW சீரிஸோட இது இந்த விஷயத்தை சொல்லும் போது திவாகர் மூஞ்சோம் ஐயோ சொத்து போச்சு. எதுக்கு அவ்வளவு எனக்கு புரியல. காசு ஆட் ஆயிடுச்சுன்னா என்னத்துக்குனே தெரியல. 2 பேரும் பிரவீன் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வந்து பிரேக் தானே சபரி பிரேக் பண்ணி
பண்றீங்க அப்படின்னாங்க வியானா. எல்லாம் பிராங்க். எடுத்த உடனே ரம்யா தான் கண்டுபிடிச்சாங்க அத ஆமா. பிராங்க்னு. ஆனா பிராங்கோ நம்ம நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க இல்ல அப்படின்னாங்க வியானா. எதுக்கு ஆப்வியஸா மூஞ்சில காட்டுறாங்க இவங்க எல்லாம் எக்ஸ்பிரஷன் தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு LBW டீம் வந்துட்டு அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் வரை கொடுத்துட்டு போனாங்க. இப்ப மொத்தமா 13 லட்சம் ரூபாய் இருக்கு. பட் கானா வினோத் வந்து 18 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்கன்றாங்க. அமித் எல்லாம் வந்துட்டு நானே ஷாக்ல இருக்கிறேன்னு அவர் போட்டிருக்காரு. அப்படியா? ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாரும் சொன்னாங்க நீங்க போய் சொல்லுங்க எடுக்க வேணாம்னு சொல்லி. ஒரு பெரிய இவர் ஒரு தண்டம். எனக்கு என்ன புரியலனா ஏன் அவருக்கு இந்த FJ-வெல்லாம் உள்ள விடல எனக்கு தெரியல. இதனாலதான் உள்ள விடலன்றாங்க. எனக்கு ஒண்ணு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் போனவங்க எல்லாம் வந்துட்டு இப்பவே அனுப்புவாங்க எப்பயுமே. அப்படி பார்த்தா பிரவீன் வந்துட்டாரு. துஷார் வந்திருக்கணும். துஷார் வந்து வேணும்னே தள்ளுறாங்க. ஆமா துஷார வேணும்னே தள்ளுறாங்க. அது நல்லதுதான். அரோராக்காக. அது ஒரு கேவலமா. அதுக்கு அப்புறமா அப்சரா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார் போனா? ஆதிரை திருப்பி ரீஎன்ட்ரி ஆனதுனால அவங்க வரல. அதோட திவாகர் தான் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டாங்களோ? திவாகரும் வந்துட்டாரு. அப்ப நீங்க எல்லாரும் அப்புறம் போனவங்க யாரு? அவங்க வியானா அவங்க எல்லாம் அப்புறமா வந்தவங்க தான். ரொம்ப லேட். வியானா ரம்யாலாம் ரொம்ப லேட். அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஓகே அவங்க ஒரு பிளான்ல தான் போறாங்க. FJ கனிலாம் இப்பதான் எலிமினேட் ஆனாங்க. FJ கனி சுபிக்ஷா ஆதிரை அமித் இவங்க எல்லாம் திருப்பி FJ ஒண்ணா போனாங்க. பிரஜன் வந்திருக்கணும். FJ ஒண்ணா போனாங்களோ? இல்ல அமித் கனியுமா? ஆமா அமித் கனியும் ஒண்ணா போனாங்க. சோ பாக்கலாம் எப்படி அடுத்த வாரம் தான் அவங்க எல்லாம் வருவாங்க. FJ-வும் ஆதிரையும் ஒண்ணா போனாங்க. ஆமா FJ-வும் ஆதிரையும். சோ அவங்க எல்லாம் வந்து திருப்பி அடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். துஷார் வந்து வேணதான் தள்ளி போறாங்க. அது வந்தாலும் ஒண்ணுதான் வரலனாலும் ஒண்ணுதான். ஐயோ அது வரவே வேணாங்க. இங்க உடனே ஒரு அரோரா முடியவே இல்ல. எல்லா எலிவேஷனும் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஹைப் வந்துட்டே தான் இருக்கும். என்னவோ பண்ணிட்டு போட்டோம். சோ இதுதான் வந்து இப்போதைக்கு இவங்க எல்லாருக்கும் நான் இப்ப வந்து நடந்துட்டு இருந்த விஷயம். இதுல வந்து இவங்களுக்கு வாய் தவறி அவங்களால தாங்கவே முடியாம வியானாவும் ரம்யாவும் இந்த விஷயத்த போட்டு ஸ்லைட்டா அட்லீஸ்ட் உடைச்சு விட்டாங்க. அது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு மெயினா புரிஞ்சிருச்சு. பட் இதை வந்து ஒரு விஷயமா எடுத்து திவ்யா அங்கேயே பேசினாங்கன்னா சாண்ட்ரா அதை அப்படியே மாத்தி திவ்யாவோட கேரக்டர்ல திவ்யா இனிமே லைஃப்ல வந்து என்ன சொல்றது அவங்க வந்து வாழ்க்கையிலேயே வந்து ஏந்துக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது சொல்லி விட்டு அசிங்கப்படுத்துவாங்களோன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா அதுக்கான எல்லா கேப்பபிலிட்டிஸ் ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து டோட்டலா காலி பண்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டிஸும் சாண்ட்ராக்கு இருக்கு. இவங்கள வந்து இவங்களோட வாழ்க்கையை யாரும் அழிக்க முடியாது. இவங்கதான் 10 பேர் வாழ்க்கையை அழிப்பாங்க. ஆமா அது புருஷனும் பொண்டாட்டியும் அதுல பாத்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக வந்து சரி இல்ல அது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ற கேரக்டர் கிடையாது. இல்ல பிரஜன் வந்து சொன்னாரு நான் உள்ள போயிட்டு திருப்பி நான் இந்த விஷயத்தெல்லாம் கிளியர் அவுட் பண்ணுவேன். இது திவ்யாவோட பிஆர் தான் சொன்னாரு. இல்ல அவங்க எனக்கு தங்கச்சி தான் அவங்க வந்து இவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது இது நீங்க அது எதையுமே உள்ள போய் கிளியர் அவுட் பண்ணல. இங்க வந்து இது வேற மாதிரி வெடிச்சு என்ன ஆக போதோ எனக்கு தெரியல. பட் இவங்க கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும் திவ்யா. அடுத்த வாரம் பிரஜன் வேற வந்து அவரு ஒரு பண்ண இவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டு அது பிரஜன் வந்து அது ஓவரா ஆயிடும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல மொத்தத்துல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கம்முன்னு தான் போகணும். வெடிச்சா காலையில வெடிக்கணும். ஏன்னா கானா வினோத் அவர் போகும்போது யார் போனா? பிரஜன் மட்டும்தான் இல்ல நினைக்கிறேன் தெரியல. ஆமா பிரஜன் மட்டும் தான் போனாரு. இத நிறைய பேர் வந்து அரோரா சொல்லிதான் கானா வினோத் இந்த காசு எடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்லியும் யாரும் எடுக்க முடியாதுங்க. இப்ப கூட அவங்க பேசிட்டு இருக்கும்போது கானா வினோத் கேட்டாரு இந்த காசை பத்தி கேட்கும்போது சொன்னாங்க இந்த காசு எடுக்கிறவங்க ரொம்ப லக்கி. இப்ப நாளைக்கு அந்த காசை எடுத்தாங்களே இப்ப இந்த 13 லட்சம் ரூபாய் யாருன்னா எடுத்தாங்கன்னா அவங்க அடுத்த வாரம் கனி FJ ஆதிரை எல்லாம் வரும்போது அவங்களும் சேர்ந்து திருப்பி வருவாங்க. அந்த வார பேமெண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க தானே எடுக்கணும். இவ்வளவு அறிவு இருக்குல்ல. ஆனா நான் வந்து இது ஆனா நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்கிறேன் ஓவரா வந்து வீட்டுல கஷ்டம். இவர் சொன்னார் எனக்கு EMI இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு இவர் சொன்னார். இதை விட இன்னொருத்தவங்க பயங்கரமா சொன்னாங்க. அதுதான் சாண்ட்ரா. நாங்க சூசைட் பண்ற லெவலுக்கு போயிட்டோம். அவங்க வின்னர் ஆக போறாங்க. 50 லட்சம் ரூபாய் கையில வரப்போகுது இல்ல. அப்புறம் எப்படி எடுப்பாங்க? ரொம்ப மோசம். அவங்களுக்கு அவங்க சேத்து அண்ணா இருக்காங்க. சேத்து அண்ணா. இதுல வேற ரியா வந்து டைட்டில் வின்னர் அரோரா அப்படின்னு போட்டிருக்க மாதிரி காரணம் அது உண்மையா என்னன்னு தெரியல. பட் பாப்போம் அது வேற என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் நந்தினி வந்து ஒருத்தவங்க இது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. பேசிக்கலி அவங்க வந்து விட்டது எல்லாத்தையும் இப்ப பிடிக்கணும்னு பாக்குறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சொல்றாங்க எனக்கு மட்டும் வந்து நான் டிப்ரெஸ்டா இருக்கேன் கத்துனேன்னா அந்த வீட்டுல எல்லாரும் தான் கத்துறாங்க. எல்லாருமே வெளில போன்னு சொன்னாங்க. எனக்கு மட்டும் அங்க டோர் இருக்கு கிளம்பி வெளில வாங்கன்றாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி நீங்க கத்தி கூச்சல் போட்டு கனி வந்து உங்களை கன்சோல் பண்ணி நீங்க அவங்க மேல படுத்து அப்படியே இருந்து இதாகி கன்ஃபெஷன் ரூம் போய் பேசி அவங்க உங்களை சமாதானப்படுத்தி 2 நாள் கழிச்சு அவங்க மேலதான் கடுப்பு. அவங்க இல்ல கன்ஃபெஷன் ரூம்ல போய் உங்களை சமாதானப்படுத்தி இருங்கன்னு சொல்லிதான் இங்க அனுப்புனாங்க. திருப்பி 2வது வாட்டி நீங்க கத்துனீங்க. அப்பயும் வந்து எல்லாரும் வந்து இதெல்லாம் நீங்க இத 3வது வாட்டி பண்ணுங்க. என்ன பண்றீங்க? என்ன கூப்பிடுங்க. அந்த 3வது வாட்டி நீங்க லிட்டரலி கொண்டீங்க அப்படியே நின்னு இருக்கணும். அந்த வீட்டையே ஸ்தம்பிக்க வச்சாச்சு. லிட்டரலி நீங்க அந்த நான் போட மாட்டேன். நான் அந்த இத போடவே மாட்டேன். மைக்க நான் போட மாட்டேன் அப்படின்றீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? அதுவும் கேம் தானே. கேம்ல தானே பாப்ப நான் கத்துனதும் கேம் தானேன்றாங்க.
அந்த கேம்னா என்னடா எனக்கு தெரியலையே. ஏங்க இதுவும் கேம்னா என்னங்க அர்த்தம்? அப்ப உங்களுக்கு அவ்ளோ ஸ்ட்ரெஸ் நீங்க இல்லையா? வேணும்னே பண்ணீங்களா? நடிச்சிருக்காங்க அப்போ. கேம்னு சொல்லாதீங்க. ஆக்டிங்னு சொல்லுங்க. எல்லாரும் இது ஒண்ணு சொல்லிடுறாங்க. எனக்கு நான் அது கேம் தானே. இது கேம் தானே. இது கேமோ கேம்னா அப்ப என்ன ஆக்ட் பண்ணீங்களாங்க? ஆக்ட் பண்ணிருக்காங்க. என்னோட அப்ப ஒரு உங்களுக்கு விதமான ஆக்டிங் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல. உங்களுக்கு அன்னைக்கு வந்து மன யார் மேல உளைச்சல் கோவம் இல்ல. இல்ல. அன்னைக்கு அப்ப நீங்க கனி மேல கனி கோவம் மேல இல்ல. வெச்ச அக்யூசேஷன்ஸ் என்னது? அன்பு அன்புன்னு சொல்லி எல்லாரையும் மடக்க பாக்குறியா? ஆ, ஆய் உய் உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆ. இது சோத்துல உப்பு போட்டியே எனக்கு மனசாட்சி வராது. எல்லாம் பொய். எல்லாம் நடிப்பா அப்போ. ஏங்க கேம்ன்றீங்கன்னா இது எல்லாமே வந்துருங்க கேமுக்குள்ள. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல காமிச்சாங்களாம் எல்லாரும் அப்ப ஆக்டிங் ஸ்கில்லுக்கு நீங்க என்னத்துக்கு பிபி அப்ப இதே வீட்ல பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எல்லாரையும் வந்து கடுப்பேத்தி அவங்களலாம் வந்து அவ்வளவு ஒரு அப்ப சொல்லிருக்கலாமே பிக் பாஸ் நான் பிராங்க் தான் பண்ணேன். என்ன வெளியே விட்டுறாதீங்க. என்ன உள்ள விட்டுருங்க. சாரி இனிமே நான் பண்ண மாட்டேன்னு. கேட்ட உடனே எதுக்கு எது இல்ல போல இங்க இருந்து ரம்யா வந்து சொன்னாங்க வெளியில போறீங்களான்னு கதவை திறந்தாங்க. இவங்க வெளில போல. பயந்துட்டாங்க அவங்க. நீங்களும் வெளில போகாம உட்கார வேண்டியதானே? ஏந்தாங்க போங்க சைடுலன்னு சொன்னாங்க. நீ ஏன் ஏந்து வந்த? போகாம வாலண்டியரா நீயே பண்ண இப்படித்தானே வனிதா சொன்னாங்க. ஆ, நான் என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் போகணும் பிக் பாஸ் அப்படின்னு உங்க கதவை போட்டு உடைச்சாங்க. ஆமா. அதோட போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை விட மோசமா நீங்க பண்ணீங்க. அவங்களாவது யாரையும் ஒண்ணும் கத்தல குத்தல. சும்மா எனக்கு கோவத்தை போணும்டா, எனக்கு போணும் அப்படின்னு நின்னாங்க. இவங்க பார்த்தனா அது இவன ஆளாளுக்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்லிட்டு நீ யோகியமா? நீ யாரு? நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு 2-3 நாள்ல? அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவை எடுத்துட்டு இல்ல இவங்க சொல்றாங்க அவங்க இல்ல ஃபீல் இந்த பண்றாங்க. சீசன் இன்னைக்கு அவங்களால ஆமா முடியல. இந்த சீசனே பைத்தியக்கார சீசன் தானே சொல்றாங்க அப்படின்றாங்க. நீங்களும் அதுல பார்ட் ஆஃப் தட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். யாருமே கட்டளையா கலையரசன் நல்லா எடுத்துட்டு போனாங்க. இல்லங்க சாண்ட்ராட்ட வெளியில போறீங்க வெளியில நம்ம கலையரசன் வெளியே போனாரு. அவரை ஆள காணோம்ல. ஆமால ஆமா அவரும் வரணும். இன்னொன்னு சாண்ட்ராக்கு மட்டும் தான் இந்த கோட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. லிட்டரலா வெளியிலேயே ஓடின ஆளை தூக்கி வந்து உள்ள வச்சாங்க. இதுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் ரொம்ப கேவலம். இது வந்து பிபி வந்து ஓவரா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கோட்டா. அது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அந்த கோட்டாவை. ஆனா உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க ஒரு வாரம் கூட வெயிட் பண்ணாம விஜய் சேதுபதி சார் அந்த அந்த வாரம் நீங்க மீட் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஒரு நாள் தானே. அன்னைக்கு நைட் இருந்தா கூட அப்ப கூட சொன்னாங்க. நைட்டு கொஞ்ச நேரம் கடந்துட்டீங்கன்னா காலையில ஆயிடும். அப்ப ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க 3 நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருந்தது? பாவமா இருக்கு அவங்கள பார்த்தா. அவங்களுக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாரும் பேக்ரவுண்ட் இல்ல. அப்ப நீங்க இத எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கணும்? இன்னைக்கு எல்லாம் வந்து கிடைக்கல. நீங்க சும்மா உள்ள போலங்க. 1008 கனெக்ஷன் இல்லாம கான்டாக்ட் இல்லாம நீங்க உள்ள போயே இருக்க முடியாதுங்க. கண்டிப்பா. நீங்க இங்க வந்து எதுவுமே இல்லன்னு இங்க உட்கார்ந்து நீங்க வந்து பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு கான்டாக்ட் இல்லாம உங்களுக்கு வந்து ஆள் தெரியாம பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஆடிஷன்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு கூட யாரையும் கூப்பிட்டது கிடையாது. ஏன்னா இங்க மக்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் அசால்ட்டா கூப்பிட்டுவாங்களா இதுக்கெல்லாம்? உங்களுக்கு எல்லாரும் ஆடிஷன்லாம் எடுத்து கூட ரிஜெக்ட் ஆனவங்களா இருப்பாங்க. அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர்ல உங்களை செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புனா அதை மதிக்க உங்களுக்கு துப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம வந்த உடனே நீங்க அப்படி பண்றது உங்களுக்கே அது நல்லது கிடையாது. அவங்களுக்கும் அது நல்லது கிடையாது. இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு நல்ல பேர் இல்ல. இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு நல்ல பேர் இல்ல. சும்மா சும்மா மயங்கி விழுந்தப்போ ரம்யாவுக்கும் நல்ல பேர் இல்ல. உங்களெல்லாம் வந்து பரிதாபம் தான் பட்டாங்க எல்லாரும். ஆனா நீங்களே இன்டர்வியூ கொடுத்து உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. எப்படி ரிட்டர்னுக்கு வந்துட்டு நிறைய பேர் பேரை கெடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி. வருமானத்துக்கு அநியாயமா போயிடுச்சு. எனக்கு புரியுது. ஒரு ட்விட்டர்ல அவங்க ஒரு அக்கவுண்ட் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப கம்மி ஃபாலோவர்ஸ். ரிவ்யூ பண்ற எங்களுக்கே வந்து இது ட்விட்டர்ல அக்கவுண்ட் போட்டு ஒரு 30 ஃபாலோவர் இருக்கும்போது அவங்க 5-6ன்னு சிங்கிள் டிஜிட் இருக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு அது புரியுது. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ் வந்து உங்களுக்கு தங்க தட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க அதே தூக்கி போட்டுருவேன்னா என்ன அர்த்தம்? இவங்களோட என்ன சொல்றது முழுக்க முழுக்க உங்களோட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆக்ட். அப்படின்னு சொன்னா ஆதிரையில ஃபர்ஸ்ட் வீக்ல சூப்பரா பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அவங்க வெளியில தோத்திட்டாங்களா ஒண்ணுமே இல்லாம? ஏன்னா அவங்க ட்ராக் மாறினது தான் பிரச்சனை. எஃப்ஜே கூட அவங்க போட்ட ட்ராக் அவ்வளவு கேவலமா இருந்தது. ஆனா எஃப்ஜே அது பாதிக்கல. ஏன்னா அது சேனல் சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாம் சேனல் சப்போர்ட் இல்ல, உங்களுக்கு பேக்கப் கோட்டா கிடையாது அப்படின்னா நீங்க உங்களோட உழைப்பை நம்பிதான் அங்க இருக்கணும். அதுவும் அரோரா மாதிரி ஆட்கள்லாம் வந்து மொத 50 நாளைக்கு ஒண்ணுமே பண்ணாம சேனல் சப்போர்ட்ல வர்றது. அரோரான்ற ஒரு கேஸ்னால நிறைய பேருக்கு கோவம் இருக்கு சேனல் மேல. அவங்க வெளியே போறேன் அவங்களும் தான் வெளில போறேன்னாங்க. ஆமா. அப்ப என்னதுக்கு உட்கார வச்சிருந்தாங்க இவங்க? என்ன அனுப்பி விட்டுருங்க. நான் உண்டு, என் பிரியாணி உண்டு. இல்ல என்ன தெரியுமா இவங்க எல்லாருமே இங்க டயலாக் பேசினவங்க அங்க உள்ள போய் அதை சொல்லலையான்னு சொன்னா வேணான்ட்டாங்க. ஆமா. ஆனா நீங்க உள்ளேயும் போயிட்டு நான் போய் தான் தீருவேன். நான் போவேன். ஆனா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா நான் விஜேஎஸ் கிட்ட போய் நான் அதை சொல்லிட்டு போவேன். ஆமா அது சொன்னாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க? பிபி வந்து கெஞ்சுவாரு. ஐயோ நீ போவாதம்மா, நீ போயிட்டா எப்படிமா நம்ம உங்களை அப்படிதான் கெஞ்சினாரு 2 நாள் முன்னாடி. உங்களுக்கு அவ்வளோ பேசி 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 இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்க இதெல்லாம் இப்படி எடுத்துக்காதீங்க, இது ஒரு கேம் ஷோன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியும் நீங்க கேட்கல.
நீங்க அந்த அட்டென்ஷன் விரும்புனீங்க. தொடர்ந்து 3-4 வாட்டிலாம் உட்காந்து உங்க கால்ல விழ மாட்டாங்கங்க. அப்படி நீங்க வந்து பெரிய கோட்டாலையும் நீங்க வரல உங்க கால்ல விழணும்னா. சாதாரண ஒரு நிலைமையில இருந்து போயிருந்தீங்கன்னா நீங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் தான் பாக்கணும். இப்ப அப்சரா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க தான். ஆனா சுத்தமா இதை யூஸ் பண்ணல. இப்ப கூட யூஸ் பண்ணல. அவ்வளவுதான். சரி, வேற ஒண்ணும் இல்லையா? அவ்வளவுதான். ஓகே, பாய். பாய்.